ஃபர்ஸ்ட் டைமாக கொந்தளிச்சு ஜாய் கிறிஸ்டலா மாதம்பட்டியை மேரேஜ் பண்ணதை பற்றியும் இந்த மேரேஜுக்கான இஷ்யூ போகிறத பற்றியும் ஓப்பனாக இன்டர்வியூவில் இப்போ பேசியிருக்காங்க. நாங்கள் பண்ணிக்கிட்டது மேரேஜே இல்லைன்னு நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது அப்படின்னா வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே பொய்ன்னு நீங்கள் நிரூபிப்பீங்களா? கழுத்தில் இருக்க தாலி பொய்யா? மாமியார் என்ன பிளஸ் பண்ணி தாலிக்கு குங்குமம்லாம் வச்சு என் பையன் முகத்தில் இப்போதான் சந்தோஷத்தை பார்க்குறேன்னு சொன்னாங்க. இந்த மேரேஜ் மாதம்பட்டியோட முதல் மனைவி ஸ்ருதி பிரியாவுக்கு தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னு பப்ளிக் எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மேரேஜ் ஒன்றும் ஸ்ருதி பிரியாவுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை, எல்லாமே தெரியும். ரங்கராஜ் தான் முதல் மனைவி கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னார். அப்புறமா தான் இந்த மேரேஜே எங்களுக்கு நடந்துருச்சு. 2 வருஷமாக நாங்கள் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாமே ஸ்ருதி பிரியாவுக்கு தெரியும். என் நம்பர் கூட அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்போ என்கிட்ட பேசியிருக்கலாமே. அவங்க அன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஏன் இருந்தாங்க? ஸ்ருதி பிரியா பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுத்து தடுத்துருக்கலாமே. இல்லை ஃபேமிலியில் இருந்து இதை பற்றி பேசியிருக்கலாம். இல்லை ஸ்ருதியும் ஒரு வக்கீல் தான், அவங்க ஜென்ரலான பீப்புள் கூட சேர்ந்து இந்த பிரச்சனையை அப்போவே பேசியிருக்கலாம். அன்னைக்கு அவங்க இதை பிரச்சனையாக பண்ணியிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆகியிருக்காது. இல்லை இப்போ என் குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவா? ஸ்ருதி பிரியா பதில் சொல்லுவாங்களா? நான் பணத்துக்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உண்மையிலேயே அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அவங்க ஃபேமிலியில் உங்களுக்கே தெரியாமல் பேசி செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கலாம். நான் ஏன் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இப்போ என் மானமும் போகுது, மாதம்பட்டி ரங்கராஜ் மானமும் போகுது. இதெல்லாம் என் வயிற்றில் இருக்க குழந்தைக்காக மட்டும்தான் பண்ணுறேன். குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு ஜாய் இன்டர்வியூவில் பல விஷயங்களை மறுபடியும் பேசி பகிரங்கத்தை கிளப்பியிருக்காங்க.